கனமழையால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டி ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை மற்றும் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கால் சேரன் மகாதேவி தாலுகாவுக்குட்பட்ட உதய மார்த்தாண்டபுரம், சக்திகுளம், கூலிகர், பத்தமடை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை, நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக 65 ஹெக்டேர் பரப்பிலான வாழைகள் முழுமையாக சேதமடைந்தும் 150 ஹெக்டேர் பரப்பிலான வாழைகள் வெள்ளத்தில் மூழ்கியும் இருக்கின்றன. மேலும் 2500 ஹெக்டேர் நெல், 210 ஹெக்டேர் தானிய வகை பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒரு 5000 ஏக்கர் வாழைகள் பயிர் செய்கிறோம். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 90% பூரண வரைஞ்சிட்டு 10% தான் இருக்கும். இந்த வருஷம் தான் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால தான் இவ்வளோ சேதாரம் வந்தது. இப்போ பார்த்துட்டு போயிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து ஏதாவது கொஞ்சம் நஷ்டஈடு தான் நல்லா இருக்கும். இதேபோல அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்குட்பட்ட அணவன் குடியிருப்பு கிராமத்தில் பொங்கல் பண்டிகைக்காக அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் கரும்பு முழுமையாக சேதமடைந்தன. அணவன் குடியிருப்பு பகுதியில் வாய்க்கால் உடைந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் 200 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் முழுமையாக மணல் திட்டாக மாறியுள்ளன. வாய்க்கால் அதிகாரி பார்க்கணும்ல, பார்த்து டக்குன்னு வேலையை முடிக்கணும். இதுவரை சொல்லவே இல்லையே. ஆனா வாய்க்கால தூர் வரப்படாம தான் இந்த மாதிரி உடம்பு விழுந்தது காரணமே. இதை தூர் வரந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்த தண்ணியை மாற பார்க்கல. தண்ணியை மாற பார்த்தோம்னா இந்த மாதிரி உடம்பு விழாது. நிறைய சாஞ்சிட்டு அது அவங்க மற்ற விவசாயத்துறையில இருந்து யாரும் பார்க்க வரல. பொதுப்பணித்துறையில இருந்து யாரும் பார்க்க வரல. ஊர் மக்களை கன்சல்ட் பண்ணல. தூர் சரியா வரல. இன்னும் பார்க்கல. நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மழைநீர் கால்வாய்கள் அமைக்க உடனடியாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயிர் பாதிப்பு தொடர்பான சேத கணக்கீடு நடந்து வருகிறது. உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் கே. நேரு தெரிவித்துள்ளார். நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் கம்பு, ஒரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கிறோம். கலெக்டர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். மாடு இறந்தது, இந்த கடைகள் ஏதாவது, வீடுகள் ஏதாவது சேதப்பட்டிருக்கிறதுக்கும் அதையும் கணக்கெடுத்திருக்கோம். அதுக்கும் உள்ள பணம் கொடுக்கும். அம்பாசமுத்திரம் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மணிமுத்தாறு முதல் மாஞ்சோலை செல்லும் சாலையில் ராட்சச பாறை உருண்டு வெள்ளிக்கிழமை காலை விபத்து ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம் மூலம் 2 ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பாறைகள் உடைத்து அப்புறப்படுத்தப்பட்டன. சேதமடைந்த சாலை தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு போக்குவரத்து துவங்கியது. மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாபநாசம் அணையிலிருந்து சுமார் 2000 கனஅடி தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ள நிலையில் மலைப்பகுதிகளிலிருந்து வரும் காட்டாற்றுகளின் தண்ணீரும் சேர்ந்து அருவியில் வெள்ளமாக கொட்டுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக முண்டந்துறை வனப்பகுதிக்குள் உள்ள அகஸ்தியர் அருவி, சொரிமுத்தையனார் கோவில் ஆகியவற்றுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருது.